உங்களுக்கு வேணா அது உலக சாதனை இல்லாம இருக்கலாம். கஷ்டப்பட்ட எங்களுக்கு இது உலக சாதனை தான். நீங்க வாங்க, நம்ம கிளம்பலாம். என்ன மங்கை, பேசிட்டு இருக்கும் போதே போற? மரகதம், மங்கை சொல்றதும் நியாயம் தானே. இனியான ராசாத்தியும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத இவங்க ஈஸியா தட்டி பறிச்சு போயிடுவாங்களா? அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இங்க பாருங்க, எங்களை தப்பா நினைக்காதீங்க. நாங்க என்னைக்குமே இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் துணை போக மாட்டோம். வா பாரு, நம்ம போலாம். வாங்க 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 போலாம். என்னம்மா அவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க, நீங்க சும்மா இருக்கீங்க? எல்லாம் என் நேரம். இங்க பாருங்க, மங்க உங்களை திட்டினானுதான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். பாத்தீங்கல்ல, குடும்பமே அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கு. இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நான் தான் சொல்றேன்ல, என்னை விட்டுடுங்க. டேய், சும்மா வீட்டுல இருந்தவனை கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறியா? வெளியே வா, உன்னை மிதிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? அறுபடை வீடு கொண்ட முருகா, நீதான் எனக்கு துணை. முருகா. அண்ணே, எதுக்குண்ணே டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க என்ன சாதாரண ஆளா? உங்களுக்கு மேலோட வரைக்கும் செல்வாக்கு இருக்கு. உங்களை மீறி ஒரு பயம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுக்குண்ணே நமக்கு இன்னொரு ஆள் தூது அனுப்பணும்? நாமளே நேர்ல போய் பேசி பாப்பண்ணே. ஏண்டா, இங்க அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு என்ன அங்கேயும் கூட்டு போய் அசிங்கப்படுத்த பாக்குறியா? அதானே உன் எண்ணம்? அதெல்லாம் இல்லண்ணே. முதல்ல பணிவா சொல்லி பாப்பண்ணே. இல்லையா நம்ம பாணியில சொல்லுவோம். அறுபடை வீடு கொண்ட முருகா, நீதான் துணை. நீ சொல்ற, நான் செய்யறேன். எல்லாத்தையும் பண்றது அப்புறம் முருகனை கூப்பிடுறது. என்னையா முனங்களு? இல்லண்ணே, கிளம்பலாமான்னு கேட்டேண்ணே. போ. போலாம். வாங்கயா. ஏம்மா மாப்பிள்ள, பத்திரிக்கைக்காரங்க வர்றதுக்குள்ள நம்ம வீட்டு ஆளுங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்கடா, இப்பதானே ஃபோன் பண்ணி சொன்னோம். பொறுமையா இரு. என்னமோ போடா, அவங்க வர்றதுக்குள்ள இவங்க வந்துடணும்ல. வந்துருவாங்கடா, டென்ஷன் ஆகாத. வந்துட்டாங்க போல இருக்கு. கார் சத்தம் கேக்குது, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போங்க போங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வாங்கப்பா, வாங்கம்மா. வாங்க புனிதா, வாங்கம்மா. கபிலா, எப்படி இருக்கிற ராசாத்தி? நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்கீங்க? நல்ல வேலை. நீங்க எல்லாம் வர லேட் ஆகுமோன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். கரெக்டா பத்திரிக்கைக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க. ராசாத்தி, நீ பேட்டி கொடுக்க போறல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? வாழ்த்துக்கள் ராசாத்தி. ஆல் தி பெஸ்ட் அண்ணி. தேங்க்ஸ் புனிதா. வாழ்த்துக்கள் ராசாத்தி. தேங்க்ஸ் மாமா. ராசாத்தி, சாதிச்சிட்டமா. நம்ம வீட்டுக்கே உன்னால பெருமை ராசாத்தி. ராசாத்தினால நமக்கு எப்பவுமே பெருமை மட்டும்தான் கிடைக்கும். யோ, நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. ராசாத்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம வீட்டுக்கு சேர்மன் வந்திருந்தாரு. அவர் எதுக்கு வீட்டுக்கு வந்தாரு? எதுக்கு? அவருக்கு அத நான் சொல்றேன். முருகா, ஆறுபடையப்பா முருகா.
மா அண்ணா உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காரு. முருகா முருகா. அதெல்லாம் ராசாத்தி கிட்ட யாரும் பேச முடியாது. நான் அவளை அனுப்ப மாட்டேன். அத்தை என்னாச்சு? ராசாத்தி, நீ அவங்க கிட்ட பேசாத. உங்க மருமகளை நான் ஒன்றும் பண்ண மாட்டேம்மா. நான் பேச விட மாட்டேன். நீங்க போங்க. அத்தை இருங்க அத்தை, அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போம். முருகா, இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்காளே. இந்த பொண்ணுகிட்ட இருந்து யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு நீங்க எல்லாம் கத்துக்கங்கம்மா. இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, இப்போ தென்றல் பத்திரிக்கைக்காரங்க பேட்டி எடுக்க வர்றாங்கல்ல. ஆமா. அதாம்மா, அந்த பேட்டி எடுக்கிறப்ப நீ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன்னு சொல்லுவல்ல. ஆமா, கண்டிப்பா சொல்வேன். அப்ப நான் கஷ்டப்படும் போது இந்த சேர்மன் ஐயா தான் எனக்கு எல்லா உதவியும் செஞ்சாருன்னு நீ சொல்லணுமா? சரிதானே? யாரியா நீ? இதுக்கு முன்னால நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது. அன்னைக்கு ஏதோ நீ சேர்மனுங்கிறதுனால உங்ககிட்ட வந்து சொன்னா ராசாத்தியை வெளியிடுவாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொன்னேன். அப்ப கூட முடியாதுன்னு சொல்லிட்டால. இப்ப என்னமோ நான் தான் உனக்கு உதவி பண்ணேன், எனக்காக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்கிற மாதிரி சொல்றேன். மாமா இருங்க மாமா, அவரு முழுசா சொல்லி முடிக்கட்டும். நீங்க பேசினா அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்க முடியாம போயிடும்ல. அடடா முருகா, இந்த புள்ளைக்கு என்ன ஒரு அறிவு! இந்த வீட்லயும் இங்க இருக்கிறதுலயும் நீதாம்மா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. நான் என்ன சொல்ல வரேன்னு இப்பவே உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். புரியுது. நான் உங்களை பத்தி பெருமையா பேசணும், நீங்க தான் எல்லா உதவியும் எங்களுக்கு பண்ணீங்கன்னு சொல்லணும். அவ்வளவுதாம்மா, சிம்பிள். வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிருச்சுமா. முருகா, ஆறுபடையப்பா, என்னைக்கு நீதான் துணையா இருக்கணும். அப்புறமா நான் எல்லா நேரமும் இப்படியே இருக்க மாட்டேன். நான் சொன்னதை அப்படியே பண்ணிட்டா உனக்கு மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. அப்படி இல்லைன்னா உன்னால எல்லாருக்கும் பிரச்சனை வரும். நீதான் புத்திசாலியாச்சே, புரிஞ்சிருக்கும். நீ சொல்லிடுவ. முருகா, ஆறுபடையப்பா, போயா. வணக்கம் முருகா. வணக்கம் சேர்மன் சார். இவங்க நம்ம பிள்ளைங்க தான். சரிங்க. அவங்க சொல்ற விஷயத்த ஒண்ணு விடாம போட்டுருங்க. சரிங்க, கண்டிப்பா. முருகா, ஆறுபடையப்பா, வாங்க. வாயா. வாங்க. மாப்ள வணக்கம் சார். டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்லைங்க. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நிறைய பெண்களை வச்சு வேலை வாங்குறீங்க. வளரும் தொழிலதிபர் லிஸ்ட்ல
நீங்களும் புதுசா சேர்ந்துருக்கீங்க. தேங்க்யூ சார். பேட்டி ஆரம்பிக்கலாமாமா? ஃபேக்டரியில இருந்து ஆரம்பிக்கலாமா? பார்க்கலாமா? வாங்க சார், நான் காமிக்கிறேன். வாங்க வாங்க. அத்தை வந்துடுறேன். வாங்க சார் போலாம். சரி மேடம், போட்டோ எடுத்துக்கலாமா? என்ன மட்டும் தனியா வேண்டாம், ஒர்க் பண்ற எல்லாரோடையும் சேர்த்து எடுங்க. சரிங்க மேடம், எடுத்துட்டா போச்சு. வாங்கக்கா. நாம எடுக்கலாமா? எல்லாரும் வாங்க, வந்து நில்லுங்க போட்டோவுக்கு. நில்லுங்க வாங்க வாங்க. முன்னாடி நில்லுங்க, நீங்களே நில்லுங்க. எல்லாரும் முன்னாடி நில்லுங்க. ஃபுல்லா கவர் பண்ணி எடுங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். Thank you, வாங்க sir. பேட்டி ஆரம்பிச்சிடலாம். சரி 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 நீங்க நீங்க எல்லாரும் வேலையை பாருங்க. அம்மா, நீங்க எல்லாம் வேலையை பாருங்க. வாங்க சார். நீ போமாப்ல. அம்மா, ஃபேக்டரிக்கு அனுப்ப வேண்டியதெல்லாம் அனுப்பிச்சிருங்க. நாங்க பேட்டி கொடுத்துட்டு வந்துடுறோம். சரிண்ணே. ராசாத்தி நீனும் இன்னும் மேல மேல அதானே ஆரம்பிச்சிருக்காங்க, வளருவாங்க. உண்மையிலேயே ஃபேக்டரியை நல்லா மெயின்டைன் பண்றீங்க சார். இனியா பேட்டி ஆரம்பிக்கலாமா? சார் ஒரு நிமிஷம். சேர் போடு. எடுத்துட்டு வரேன், மறந்துட்டேன் மாப்ள. உட்காருங்க சார் உட்காருங்க. ரசதி உட்காரு. மாமா நீங்க உட்காருங்க. நீ உட்காரு. நீ தான் உட்காரு. யாராச்சும் ஒருத்தர் உட்காருன்னு சொல்றேன்ல. சரி உட்காருமா. ஓகே மேடம், பேட்டி ஆரம்பிக்கலாமா? உங்களை பத்தி சொல்லுங்க. என்னோட பேரு ராசாத்தி. என் வீட்டுக்காரர் பேரு இனியன். நானும் அவரும் சேர்ந்துதான் இந்த ஃபேக்டரியை நடத்தணும்னு முடிவு பண்ணோம். ஆனா இந்த அளவுக்கு பெருசா வர்றதுக்கு காரணம் என் மாமா தான். அவர் தான் நான் என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. நான் கஷ்டப்படுற பொண்ணுங்களை வேலைக்கு வைக்கணும்னு சொன்னேன். அதுக்கு சம்மதம் தெரிவிச்சாரு. எனக்கு சப்போர்ட்டும் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு சாதாரண தொழிலாளி மாதிரி இருந்து காய்கறி கட் பண்றதுல இருந்து கடைக்கு கொண்டு போய் போடுற வரைக்கும் எல்லா வேலையும் என் மாமா தான் பாப்பாரு. அது போக எங்க குடும்பம், எங்க அத்தை மாமா, பெரிய அத்தை பெரிய மாமா, கண்மணி குமரன் மாமா, புனிதா கபிலன், எங்க அழகண்ண, எங்க அம்மா அண்ணன் அண்ணி எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இவங்கெல்லாம் இல்லைன்னா என்னால இதை பண்ணிருக்க முடியாது. இவங்க சப்போர்ட்டால தான் என்னால இது பண்ண முடிஞ்சது. இங்க வேலை பார்க்குற பொண்ணுங்க எல்லாரும் இந்த ஃபேக்டரியில ஒரு குடும்பமா தான் வேலை பார்க்குறோம். இங்க யாரும் ஓனரும் இல்ல, லேபரும் இல்ல. எல்லாரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் வேலை பார்க்குறோம். அதுவும் கூட எங்க வளர்ச்சியோட ஒரு முக்கிய பங்கு. உங்களுக்கு சில எதிர்ப்புகள் இருந்ததுல? நாங்க அதெல்லாம் அப்பவே மறந்துட்டோம். என்னைக்கும் முடிஞ்ச விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட்டதே இல்லை. அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம மூலையில தான் உட்கார்ந்து இருக்கணும். இந்த ஃபேக்டரி அன்னைக்கே மூட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதுக்கும் சப்போர்ட்டா இருந்து இப்ப வரைக்கும் இது நல்லபடியா நடக்க என் மாமா தான் காரணம். ரொம்ப நன்றிங்க. உங்களை போட்டோ எடுத்துக்கலாமா? எடுங்க. மாமா அத்தை எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. புனிதா ஓகே ராசாத்தி, நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க. மாமா உட்காருங்க. நீங்க எல்லாரும் பின்னாடி நில்லுங்க. வாங்க வாங்க சேர்ந்து நில்லுங்க. நான் கீழே உட்கார்ந்துறேன். உட்காருங்க. நில்லுங்க சித்தி. டேய் என்னடா இது, நம்மளை பத்தி சொல்லவே இல்லை. இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டாளா இவ? கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே, அவங்க கிளம்பணும் தான் நாமளே கேட்கலாம். வாங்கண்ணே, அந்த பக்கம் போவோம். வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்க, வண்டிக்கிட்ட போவோம் வாங்க.
ரொம்ப நன்றிங்க. நாங்க கிளம்புறோம். சரிங்க சார், நல்லது சார். நல்லது. வாங்க. வா புனிதா. வாங்க சித்தி. சார் அந்த ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு ஒரு காப்பி கொடுங்க, நான் ஃப்ரேம் பண்ணி மாட்டணும் வீட்ல. கண்டிப்பா. சரியா? ரொம்ப நன்றி சரிங்க சார். சார் நல்ல பெரிய அட்டப்படமா போடுங்க. சுமாரா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னை பத்தி அவங்க கிட்ட சொல்ல சொன்னேன்ல, நீ எதுவுமே சொல்லல. உங்களை பத்தி நான் எதுக்கு சொல்லணும்? நான் இப்ப இங்க நிக்கிறேன்னா அதுக்கு என் பின்னாடி இருக்கிற குடும்பம் தான் காரணம். என்னோட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் பட்ட கஷ்டத்தை விட அவங்க பட்ட கஷ்டம் தான் அதிகம். அப்படி இருக்கும்போது நான் உங்க பேரையும் சேர்த்து சொன்னா அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல இருக்கும். நான் என்னைக்கும் ஒருத்தரை அசிங்கப்படுத்த மாட்டேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய திருட்டு என்ன தெரியுமா? அடுத்தவங்களோட உழைப்பை திருடுறதுதான். அதுக்கு நான் துணை போக மாட்டேன். யாரையும் அசிங்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நான் கேட்டதை பண்ணாம என்ன அசிங்கப்படுத்திட்டல, இதுக்கு என்ன பதில் சொல்வ? நான் எங்க அசிங்கப்படுத்தினேன்? தேவையில்லாம நீங்களா வந்து கேட்டு நீங்களே அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. என்ன நக்கலா? ஏய் பார்த்து பேச, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் இனியா. ஏய் அண்ணே அமைதியா இருக்குண்ணே. இதை பாரு, நீ அமைதியா போறது தான் உனக்கு நல்லது. இல்லைன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். அண்ணே எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது தான் நல்லது. ராசாத்தி, தேவையில்லாம என்ன சீண்டிட்ட. நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்காத. ஒரு நாள் நீ என்கிட்ட வந்து நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். அது அப்போ பாத்துக்கலாம். இப்ப கிளம்பி போங்க. முருகா. ஆமா முருகா. அப்படியேப்பா பண்றதெல்லாம் பண்ணிட்டு முருகன் வேற. ராசாத்தி, நான் கூட நீ அவன் சொன்னதை கேட்டு எங்க அவன் பேரை சொல்லிடுவியோன்னு ரொம்ப பயந்தேன். என்ன அத்தை, அது எப்படி நான் சொல்லுவேன்? ராசாத்திய பத்தி சொல்லவா வேணும்? அவ என்னைக்குமே இந்த மாதிரி பொய்யான காரியத்தை பண்ண மாட்டா. பாரு அண்ணே, இங்க பாரு, ராசாத்தி கூட எடுத்த போட்டோ அட்டப்படத்திலே வந்திருக்கு பாரு. ஐயோ, இங்க இங்க காட்டுங்க. பாருங்க. அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. காட்டுங்க. இந்தா. சூப்பரா இருக்குங்க. அழகா இருக்குல்ல? ஆமாங்க. இந்த லூசு மாமாக்கு வர வேலையே இல்ல. எப்ப பாரு ராசாத்தி புராணத்தையே பாடுறது. மரகரம், போட்டோ எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? நீயும் வந்திருக்கலாம். என்ன பண்றது? ஆமா, பெரிய உலக சாதனை பண்ணிட்டா. அதுல நான் இல்லங்கிறது ஒண்ணுதான் இப்போ ஒரு குறையா இருக்கு. சும்மா என் வாயை கிளறாதீங்க, அவ்வளவுதான். அப்படி சொல்லுங்க அத்தை. ஏதோ ஒரு புக்ல போட்டோ வந்திருக்கு, அதுக்கு போய் இவ்ளோ ஆர்ப்பாட்டம். அதென்னக்கு அப்படி சொல்லிட்டீங்க? தனியா வீட்டை விட்டு வெளியே போய் யாரோட உதவியும் இல்லாம இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. இதை விட பெரிய சாதனை என்ன வேணும்? இத பாரு மங்கை, ஓ மருமக பெருமைய உன்னோட வச்சுக்கோ. அவ என்ன பண்ண எனக்கு என்ன? அத நீங்களே கொண்டாடுங்க, இல்ல கூத்தடிங்க. என்ன ஏன் இதுக்குள்ள இழுக்குறீங்க? ஏன் என் அத்தை இப்படி டென்ஷன் ஆக்குறீங்க? ரொம்பதான் அக்கறை அக்கா மேல. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. மங்கை, இப்ப அவளை ஏன் திட்டுற?
நீ மட்டும்தான் உன் மருமக மேல அக்கறையா இருக்கியா? ஏன் கண்மணி என் மேல அக்கறையா இருக்க கூடாதா? உண்மையான அக்கறை இருந்தா எனக்கு என்ன சந்தோஷம்தான். பாருங்க அத்தை, என்னை பத்தி எப்படி சொல்றாங்கன்னு. விடு கண்மணி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன பாரி, தண்டோர சத்தம் கேக்குது, வா என்னன்னு பாப்போம். வாங்க. இதனால் ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், முக்கியமான ஒரு கூட்டம் போட இருப்பதால் சாயங்காலம் 4 மணிக்கு அரச மரத்தடிக்கு எல்லாரும் வரணும்னு ஊர் தலைவர் அறிவிச்சிருக்காரு. எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்கோ.